மக்களே, என்ன ரோஸ்ட் பண்ண சொன்னா மனுஷன் வந்து ஃபுல் மீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆ? அண்ணே, உங்கள்கிட்ட ரோஸ்ட் தானே கேட்டோம். என்னண்ணே இலை போட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதில் வந்து ஸ்வீட்டு கொஞ்சம், பூந்தி கொஞ்சம், காரம் கொஞ்சம், கார குழம்பு கொஞ்சம்னு ஊற்றி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எல்லாத்தையும் எல்லா விதமான ருசிகளையும் காட்டுறீங்க. ஏன்னே விஜய் சேதுபதி அண்ணே, மக்களே, இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. அதில் வந்து கமருதீன் அண்ட் பார்வதிக்கான ரோஸ்ட் இல்லை டீஸ்ட். ஏன் அதை வந்து நம்ம வந்து ரோஸ்ட்னு சொல்ல முடியாதுன்னா, வாய் இழிச்சுக்கிட்டு சொன்னா அவங்க எங்க ரோஸ்ட் ஆவாங்க. நேத்து பார்வதிக்கு வந்து பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் பார்வை வந்து இங்க பாருங்க, இங்க ஒரு ஆள் பேசும்போது வந்து நீங்க வீட்டில் இருக்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, வீட்டில் இருக்க எவனையும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, அட்லீஸ்ட் ஹோஸ்டா என்னையாவது ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற பாணியில வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு. நேத்து பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமாவது பார்வக்கா வந்து என்னடா இப்படி எல்லாம் நம்மளை பத்தி பேசுறாங்களே, ஒருவேளை நம்மளை பத்தி நெகட்டிவா போதும் அப்படி யோசிப்பாங்க நினைச்சா ஒரு வெங்காயமும் கிடையாது. அக்காவாத அப்படி நினைக்கிறதாவது உடனே கட் பண்ணி ஓபன் பண்ணா இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப அலப்பறையை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. யாரு? நம்மளுடைய காமு மாமாவும் பாரு அக்காவும். காமு மாமாவுக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, காமு மாமா வந்து தப்பு பண்றாரு அப்படின்னு யாரு சொன்னாலும் ஏத்துக்கவும் மாட்டாரு. இவர் தப்பு பண்றாருன்னு கூட இருக்க செவ்வாழை சொல்லவும் மாட்டுது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா விஜய் சேதுபதி இன்னைக்கு பார்வை ரோஸ்ட் பண்றாரு. எப்படி? அது என்னோட கேமு, அது என்னோட கேமு அப்படின்னு வந்து அலைவீங்கல்ல அப்படின்னு. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கக்கூடியது நட்பா, காதலா, கீதலா, இது எதுவும் நமக்கு தேவையில்லை. ஆனா ரெண்டுமே ஒரே குட்டையில் உற மாட்டதான். கமருதீன் வாய் விட்டுருவான்றதை தெரிஞ்சு, கமருதீன் தனக்காக வாய் விடணுன்றதை தெரிஞ்சு, கமருதீன் தனக்காக வந்து மற்றவங்களை வந்து வம்பு கிளிப்பான்றதை தெரிஞ்சுதான் பாரு வந்து கமருதீனை கூட வச்சிருக்காங்க. இது தெரிஞ்சவன் வாயில இதை தெரியாதவன் வாயில மண்ணு. ஸோ இந்த ப்ரோமோ எதை காட்டுது? இன்னைக்கான எபிசோடு பயங்கர ஃபன்னியா இருக்க போது மக்களே. எவ்வளவு அழகான ஒரு விஷயத்த, எவ்வளவு சீரியஸா சொல்ல வேண்டிய விஷயத்த அண்டை வந்து எவ்வளவு பண்டியா சொல்றாரு பாத்தீங்களா? ஸோ எல்லாரும் வந்து சிரிச்சு உருள போறீங்க. வயிறு வலிக்காம பாத்துக்கோங்க, சரியா? இன்னைக்கு எபிசோடு பார்க்கும்போது எல்லாரும் வயிறு வலிக்காம பாத்துக்கோங்க. யார் இன்னொரு விஷயம், எனக்கு ஒரு 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 விஷயத்துக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சாகணும் மக்களே. விஜய் சேதுபதியால கோபமா பேச முடியாதா? இல்ல கோபமா பேசினாங்கன்னா சிரிச்சிருவாங்களேன்ற பயமா? புரியுதா மக்களே நான் கேட்கறது? அவருக்கு கோபமா பேச வராதா? இல்ல நான் கோபமா பேசினவனா சுத்தி இருக்கவெல்லாம் சிரிச்சிருவானேன்ற பயமான்னு தெரியல. ஒரு தடவை கொஞ்சம் கோபமா பேசி பாருங்களேன். பல பேர் விஜய் சேதுபதி பரவாயில்லைங்க, முதர்ந்துக்கு பரவாயில்லைங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் அவரோட வெற்றியே. அப்ப எவ்வளவு தூரம் மனுஷன் வந்து எல்லாத்துக்கும் வந்து அடியை கொடுத்துருக்காரு பாருங்க. இவர் பண்ற இப்ப பண்ற விஷயத்தவே பரவாயில்லன்னு நினைக்கிற வரைக்கும் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காருன்னா இப்ப மனுஷன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாத்தீங்களா? சோ காலையில வந்திருக்க முதல் ப்ரோமோல காமு மாமா பாரு அக்கா ரோஸ்ட் இல்ல ஃபீஸ்ட்